இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வைரம்னா அது கோஹினூர் வைரம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எங்கிருந்து எடுத்தாங்க, இப்போ யார்கிட்ட இருக்கு, அதோட மதிப்பு என்ன, அதுக்கு எப்படி கோஹினூர் வைரம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னும் அந்த வைரத்துக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சாபத்தை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த உலக நாடுகள் எல்லாமே ஆசைப்படுற அந்த கோஹினூர் வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வைரத்தோட வரலாறு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1300களில் இந்தியாவோட காக்கட்டிய நாட்டுல, தமிழ்நாட்டுல எப்படி சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடுன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஆந்திராவுல காக்கட்டியா அப்படிங்கிற நாட்டுல கோல்கொண்டான்னு சொல்லப்பட்ட பகுதியில ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த வைரம் முதலா கிடைக்குது. அந்த சாமானியன் என்ன செய்யறானா, இந்த வைரத்தை தன்னோட மன்னன் கிட்ட கொடுத்து பரிசில் வாங்கலாம் அப்படின்னு மன்னன் கிட்ட கொடுத்துட்டு சில பொற்காசுகள் வாங்குறான். இந்த வைரத்தை அந்த காக்கட்டிய மன்னன் வாங்கும் போது 793 கேரட் இருந்திருக்கு. கேரட் அப்படின்னா என்னன்னா, பேசிக்கா நம்ம தங்கம் வாங்கும் போது அது எத்தனை கிராம்ஸ் இருக்குன்னு அதோட அளவை பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி வைரத்தோட அளவை குறிப்பிடறது தான் கேரட். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே முதலா வைரம் கிடைச்ச நாடு இந்தியா. அதுக்கப்புறம் பிரேசில், ஆப்பிரிக்கான்னு நிறைய நாடுகள்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த டைம்ல வைரத்துக்கு அளவுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முறையும் இல்லாததுனால ஆப்பிரிக்கால கிடைக்கிற வைரங்களை கேரப்னு சொல்லப்பட்ட கேரப் விதைகளை வச்சு அளவு முறை செஞ்சாங்க. அதுதான் இப்ப கேரட்னு மாறிடுச்சு. அண்ட் எல்லா கேரப் விதைகளும் ஒரே அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு கேரப் விதையோட வெயிட் 200 மில்லிகிராம் இருக்கும். சோ ஒரு கேரட் அப்படின்னா 200 மில்லிகிராம். 5 கேரட்னா 1 கிராம் வைரம். இப்படி பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு கிடைச்ச வைரத்தோட முழு வெயிட் 158.6 கிராம்ஸ்னால ஆன 793 கேரட் வைரம். பட் இப்போ அது இருக்க வெயிட் எவ்வளோன்னா 21.6 கிராம், அதாவது 105.6 கேரட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அந்த 793 கேரட் வைரத்தை வாங்கி அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா, தன்னோட மந்திரிகள், அமைச்சர்கள், ஜோதிடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவ்வளோ அழகா இருக்க அந்த வைரத்தை என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது செய்யலாம் அது செய்யலாம்னு நிறைய ஐடியாக்கள் கொடுத்திருக்காங்க. பட் அந்த வைரத்தை பார்த்த ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரம் ரொம்ப சபிக்கப்பட்ட வைரம். சோ தயவு செஞ்சு இதை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. இதோட அழகு மாதிரியே தாக்கமும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த ராஜா அதோட தாக்கம் என்னன்னு கிளியரா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழகான வைரத்தை யாரு சொந்தமாக்கிக்கிறாங்களோ அவங்க பதவி பறிபோகும் அப்படின்னும், சொத்துக்கள் அபகரிக்கப்படும் அப்படின்னும், அவங்க இந்த வைரத்துக்காகவே அழிக்கப்படுவாங்க அண்ட் அவங்களோட மரணம் ரொம்பவே கொடூரமா இருக்கும் அப்படின்னும், இந்த வைரத்தை வச்சிருக்கவங்க குறுகிய காலத்திலேயே இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அந்த காக்காட்டிய மன்னன் இந்த வைரத்தை அவர் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு கோயிலுக்கு கொடுத்துறாரு. வைரத்தை கோயிலுக்கு கொடுத்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது அலாவுதீன் கில்ஜியை பத்தி படிச்சிருப்போம். அவரோட மிகப்பெரிய படை சவுத் இந்தியா வரைக்கும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதா கேள்விப்பட்டிருப்போம். அவரு இங்க என்டர் ஆகிறாரு. அலாவுதீன் கில்ஜியும் அவரோட படை தளபதியான மாலிக் கபூரும் வந்து சவுத் இந்தியால மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதே டைம்ல காக்காட்டிய மன்னன் கண்ட்ரோல்ல இருக்க கோயிலையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஏன் இவங்க கோயில்கள்ல கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னா, அந்த காலத்துல மன்னர் அரண்மனையில எவ்வளவு தங்கம் வைரம் வச்சிருக்காங்களோ அதே அளவு, அதுக்கு நிகரான அளவு தங்கமும் வைரமும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க கோயில்கள்லயும் வச்சிருப்பாங்களாம். சோ ஒரு மன்னர் கிட்ட கஷ்டப்பட்டு போர் செஞ்சு அவங்க கோட்டையில இருக்க செல்வங்களை எடுக்கிறத விட அவங்க கண்ட்ரோல்ல இருக்க கோயில்ல கொள்ளையடிக்கிறது ஈஸின்னு கோயில்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ அலாவுதீன் கில்ஜியும் மாலிக் கபூரும் காக்காட்டிய மன்னன் வைரத்தை கொடுத்து வச்சிருந்த கோயிலையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு திரும்ப டெல்லி போயிருக்காங்க. பட் அவங்க இந்த வைரத்தை பெருசா எடுத்துக்கல. இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு மாலிக் கபூர் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. கில்ஜி வம்சத்திலேயே மிகப்பெரிய மன்னன் இந்த அலாவுதீன் கில்ஜி. பட் அவரு இந்த வைரத்தை வச்சிருந்த நேரம் அவரு கொஞ்சமா புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடிச்சி தன் கூட இருக்கிற அமைச்சர்களையும் நண்பர்களையும் யாரையுமே நம்பாம சந்தேகப்பட்டு ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல இவருக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு, இப்படியே விட்டா எல்லாத்தையும் கொன்றுவார் கூட இருந்த சிலராலேயே அலாவுதீன் கில்ஜி கொல்லப்படுறாரு. அண்ட் இந்த டைம்ல அவருக்கு புத்தி சுவாதீனம் மட்டும் இல்லாம நோய்வாயும் பட்டிருந்தாரு. இந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் அந்த வைரத்தின் மீதான சாப கதைகள் உண்மைன்னு ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த வைரம் டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சுல்தான் சிக்கிந்தர் லோடி கிட்ட போய் சேருது. அவரும் இந்த வைரத்தை வச்சுக்கிட்டு சில வருஷங்கள் டெல்லி ஆட்சி செஞ்சிருக்காரு. பட் அவரோட லைஃபும் அவ்வளவு ஈஸியா இல்ல. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பாபர் டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த லோடி கூட மிகப்பெரிய பானிபட் போர் செய்யறாரு. அந்த பானிபட் போர்ல பாபர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு டெல்லி மட்டும் இல்லாம இந்த வைரத்தையும் தன் வசப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் டெல்லி ஆட்சி செய்யற பொறுப்பையும் இந்த வைரத்தையும் தன் மகன் ஹுமாயூனுக்கு பரிசீலிக்கிறார் பாபர். பட் இந்த வைரத்தை வாங்கின ஹுமாயூன் அரசரா இருக்க முடியாம நாடோடியாகி இறந்து போறாரு. அவருக்கு அடுத்தது ஷெர்ஷா அரசராக்கப்படுறாரு. அவரும் இந்த வைரத்தை சொந்தமாக்கிக்கிறாரு. பிறகு சில வருஷங்கள்லேயே பீரங்கி விபத்து ஏற்பட்டு இறந்தும் போறாரு. அப்படியே இந்த சாப கதைகளோடய இந்த வைரம் அக்பர் கிட்ட வந்து சேருது. இந்த கதைகளை நம்பின அக்பர் இந்த வைரத்தை தொடாமலேயே பெட்டியில பூட்டி வச்சுட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அடுத்து ஜஹாங்கீரும் இதை தொடரல. ஜஹாங்கீருக்கு
அடுத்தது ஷாஜகான் இதை தொடாமலேயே ரொம்ப செல்வ செழிப்பா இந்தியாவோட பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல அக்பர் அடைச்சி வச்சிருந்த வைரம் ஷாஜகான் கைக்கு வந்து சேருது. வந்து சேர்ந்த சில நாட்கள்லேயே ஷாஜகான் தன்னோட பையனால சிறைபிடிக்கப்பட்டு தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே தன் வாழ்நாளை கழிச்சிட்டு இறந்து போயிருக்காரு. தன் பையன் கிட்ட சொல்லி அந்த வைரத்தை வாங்கி அந்த வைரத்துல தாஜ்மஹாலோட ரிஃப்ளெக்ஷனை இந்த வைரத்துல பார்த்துக்கிட்டே இறந்து போயிருக்காரு. ஷாஜகான் இறந்த அப்புறம் இந்த வைரம் அவுரங்கசீப் கிட்ட வந்து சேருது. இந்தியாவோட பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அவுரங்கசீப் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கடல் மாதிரி இருந்த ஆட்சி பகுதி குளம் மாதிரி மாறுது. இந்த சின்ன பகுதியையும் பெர்ஷியால இருந்து வந்த நாதிர்ஷா ஜெயிச்சு வைரத்தையும் கைப்பற்றிட்டு பெர்ஷியாக்கு போறாரு. இந்த வைரத்தை மட்டும் இல்லாம நாதிர்ஷா கொள்ளையடிச்சிட்டு போன பொருட்களோட அளவு எவ்வளோன்னா 700 யானைகள், 4000 ஒட்டகங்கள், 12,000 குதிரைகள் மூலமா கொண்டு போனதா வரலாறுல சொல்லப்படுது. அண்ட் அந்த பொருட்களோட மதிப்பு 1800களிலேயே 700 மில்லியன் சொல்லப்படுது. அதோட இன்றைய மதிப்பு சுமார் 150 பில்லியன். உலக வரலாற்றிலேயே போர் செஞ்சு கொள்ளையடிச்சிட்டு போனதிலேயே இதுதான் மிகப்பெரிய கொள்ளையா பார்க்கப்படுது. இந்த கொள்ளையில முக்கியமான பொருள் இந்த வைரம். கொள்ளையடிச்சிட்டு வந்த மொத்த பொருட்களையும் நாதிர்ஷா தன்னோட மனைவி கிட்ட காட்டி சந்தோஷப்படுறாரு. பட் அவரோட மனைவி இந்த வைரத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் நாதிர்ஷாவோட மனைவி இந்த வைரத்தை எப்படி பெருமைப்படுத்திருக்காங்கன்னா, ஒரு பலமான ஆளை கூப்பிட்டு அவரோட கையில 5 கல்லை கொடுத்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 கல்லையும் வீச சொல்லிட்டு 5வது கல்லை வானத்தை நோக்கி வீசினா அது எவ்வளவு ஹைட் போகுமோ, இந்த 4 கல்லும் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு அளவுக்கு தங்கத்தை வச்சு நிரப்பினாலும் இந்த ஒரு வைரத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லி பெருமைப்படுத்திருக்காங்க. இதை கேட்ட நாதிர்ஷாவுக்கு பெருமையில தலகணம் கூட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த வைரத்தை வாங்கி பார்த்த நாதிர்ஷா அதோட அழகை பார்த்துட்டு கோகினூர் அப்படின்னு அந்த வைரத்துக்கு பேர் வச்சிருக்காரு. அண்ட் கோகினூர் அப்படின்னா அரபுல மலைகளின் ஒளி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாதிர்ஷா இந்த கோகினூர் வைரத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காரு. சோ தன்னோட மந்திரிகளை கூப்பிட்டு இதனோட மதிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க மொத்த மக்களுக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு போட்டா எவ்வளவு செலவாகுமோ அதை விட கோகினூர் வைரம் விலை உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட நாதிர்ஷாவுக்கு கர்வம் தலைக்கு ஏறி இந்த உலகத்திலேயே தான் தான் மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னு ஆணவத்துல தனக்கு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நடவடிக்கை ரொம்பவே மாறி இருக்கிறத கவனிச்ச படை வீரர்கள் 2 பிரிவா பிரியறாங்க. ஒரு படை நாதிர்ஷாவுக்கு ஆதரவாகவும் இன்னொரு படை நாதிர்ஷாவுக்கு எதிராகவும் இருக்காங்க. இப்படியே விட்ட நாதிர்ஷா யாரையுமே மதிக்காம எல்லாத்தையும் கொன்றுவார்னு 2 படையும் ஒன்னா சேர்ந்து தன்னோட படை வீரர்களாலே நாதிர்ஷா கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஈரான், ஆப்கானிஸ்தான்ல நிறைய சிற்றரசர்களை பதம் பார்த்த இந்த கோகினூர் வைரம் 1813ஆம் வருஷம் பஞ்சாப் ஆட்சி செஞ்ச ரஞ்சித் சிங் கிட்ட வந்து சேருது. கோகினூர் வைரத்து மேல ரொம்பவே ஆசைப்பட்டு அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பஞ்சாப் சிங் சொல்லப்பட்ட ரஞ்சித் சிங். அண்ட் ஒரு வழியா இந்தியாவோட கௌரவத்தை மீட்டதான் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காரு ரஞ்சித் சிங். அண்ட் தான் இந்த கோகினூர் வைரத்தை அணிகலனா அணியணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தன்னோட பொற்கொள்ளனை கூப்பிட்டு இந்த வைரத்தை தன்னோட மணிக்கட்டில் அணிகிற மாதிரி அழகா செஞ்சு தரும்படி சொல்லியிருக்காரு. அதை கேட்ட இந்த பொற்கொள்ளன் 793 கேரட் வைரத்தை செதுக்கி 186 கேரட் அழகான வைரமா மாத்திருக்காரு. ஆனா மீதி 600 கேரட் எங்க போச்சு, என்ன ஆச்சு, வேஸ்டா போயிடுச்சா அப்படின்னு அதை பத்தின எந்த ஒரு தகவலும் வரலாறுல இல்ல. ஆனா 793 கேரட்ல இருந்து 186 கேரட்னு வெயிட் குறைஞ்சாலும் அதோட அழகும் மதிப்பும் உயர ஆரம்பிச்சிருக்கு. ரஞ்சித் சிங் கையில இருந்த அந்த அழகான கோகினூர் வைரத்தோட புகழ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ கோகினூர் வைரத்தோட மதிப்பு பல மடங்கு உயர ஆரம்பிச்சிருக்கு. அதே டைம்ல ரஞ்சித் சிங் உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிட்டாரு. ரஞ்சித் சிங் இறந்த அப்புறம் அவரோட முதல் மகன் பஞ்சாபையும் கோகினூர் வைரத்தையும் தன் வசப்படுத்துறாரு. அடுத்து 3 வருஷத்துல இறந்து போறாரு. ரஞ்சித் சிங்கோட 2வது மகன் அரசராகி 2 வருஷத்திலே சதியால வீழ்த்தப்பட்டு அவரும் இறந்து போறாரு. இப்படியே அடுத்தடுத்து 5 வருஷங்கள்ல ரஞ்சித் சிங்கோட அரசு வாரிசுகள் இறந்து போக ரஞ்சித் சிங்கோட 3வது மகன் துலீப் சிங் அரசரா பொறுப்பேற்கிறாரு. பஞ்சாபோட அரசரா துலீப் சிங் பதவி ஏற்கும் போது அவருக்கு வயசு வெறும் 5 தான். அதனால அவரோட ராணுவம் கட்டுப்பாட்டை இழந்து கழகத்துல இறங்கி பெரிய ப்ராப்ளம் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை சரியா யூஸ் பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் துலீப் சிங் தலைமையிலான அரசை கைப்பற்றுறாங்க. அப்போ இந்த டேக் ஓவர் பத்தி கேள்விப்பட்ட இங்கிலாந்து இளவரசிக்கு கோகினூர் வைரத்தை பத்தின தகவலும் போய் சேருது. கோகினூர் வைரத்தை பத்தி கேள்விப்பட்ட இளவரசி கோகினூர் வைரம் மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதை கொண்டு வந்து தரும்படி கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளையை நிறைவேற்ற டல்ஹௌசி பிரபு கோகினூர் வைரத்தை இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போக ஆவணங்கள் ரெடி பண்றாரு. துலீப் சிங்கும் அந்த ஆவணத்துல கையெழுத்து போடுறாரு. இந்த உலக புகழ்பெற்ற வரலாறு சிறப்பு மிக்க கோகினூர் வைரத்தை இங்கிலாந்து கிட்ட ஒப்படைக்க போறதா கையெழுத்து போடும்போது துலீப் சிங்கோட வயது வெறும் 10 மட்டும்தான் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வைரத்தை கடல் வழியா கொண்டு போகும்போது புயல், கடல் சீற்றம்னு நிறைய ஏற்பட்டிருக்கு. அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கும் வாந்தி, பேதி, மயக்கம்னு சிசிக்கு ஏற்பட்டு ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதை எல்லாத்தையும் கடந்து போய் கோகினூர் வைரத்தை இங்கிலாந்து இளவரசி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பட் இளவரசி விக்டோரியா கோகினூர் வைரத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டாம அதோட வரலாறு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோகினூர் வைரத்தோட வரலாறும் சாப கதைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோகினூர் வைரத்தை இதுவரைக்கும் வரலாறுல நிறைய ஆண்களால் மட்டுமே கையாளப்பட்டதாகவும் அதனாலதான் அவங்க இந்த கோகினூர் வைரத்தால சபிக்கப்பட்டாங்க அப்படின்னும், இந்த வைரத்தை ஒரு ஆண் தொடும்போது அவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு ஒரு
பெண் இதை அணியும் போது அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காதுன்னு சொல்லி இந்த கோஹினூர் வைரத்தை தன்னோட கிரீடத்துல பதிக்க பிளான் பண்றாங்க. பட் இந்த கோஹினூர் வைரத்தோட கட்டிங் பழைய மாடல்ல இருக்கு. சோ இதை கிரீடத்துல வைக்கிற மாதிரி அழகா மாத்த சொல்லி 186 கேரட் இருந்த கோஹினூர் வைரத்தை 105.6 கேரட், அதாவது 21.1 கிராம் இருக்க இப்போ நம்ம பாக்குற ஷேப்புக்கு மாத்தி அவங்களோட கிரீடத்துல பதிச்சிருக்காங்க. விக்டோரியா இளவரசி சொன்ன மாதிரியே அவங்க இந்த வைரத்தை யூஸ் பண்ண அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நிறைய நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்யறாங்க. உலக போர்லயும் வின்னிங் சைட்ல இருக்காங்க. என்னதான் அமெரிக்காவை உலக நாடுகளோட அரசன்னு பேருக்கு சொன்னாலும் உலக நாடுகளோட உண்மையான அரச குடும்பமா இங்கிலாந்து பேரரசு மாறுது. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த அரச குடும்பம் செழிப்பா தான் இருக்கு. அண்ட் இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கின அப்புறம் நேரு தலைமையிலான இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவோட சிறப்புமிக்க கோஹினூர் வைரத்தை மீட்டெடுக்க முயற்சி செஞ்சாங்க. பட் கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஈரான்னு நிறைய நாடுகள் கோஹினூர் வைரத்தை சொந்தம் கொண்டாடி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பட் இது எங்களோட வைரம், இந்தியா எங்களுக்கு பரிசளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 2010 இந்தியாவுக்கு வந்த இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரோன் இந்தியாவில இருந்து அதிகாரப்பூர்வமா நாங்க கோஹினூர் வைரத்தை கொண்டு போனோம் அப்படின்னும் உலகத்தையே ஆட்சி செஞ்ச இங்கிலாந்து ராணியோட கிரீடத்துல இருக்க வைரத்தை பேத்து கொடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, கோஹினூர் வைரத்தை இங்கிலாந்து கைப்பற்றிட்டு போன அதே டைம்ல தாரி ஐநூர் அப்படின்னு 186 கேரட் வைரமும் ஆர்லோ அப்படிங்கிற 189.6 கேரட் வைரமும் இந்தியாவில இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை பத்தி எல்லா எவிடன்ஸும் இருக்கு. பட் நம்ம தான் அதை பத்தி தெரிஞ்சுக்காம அதை மறந்துட்டோம். அண்ட் கோஹினூர் வைரத்தையும் மறந்துகிட்டே இருக்கோம். அண்ட் கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்னன்னா, இந்த கோஹினூர் வைரம் இவ்வளவு சபிக்கப்பட்ட வைரம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரத்தை திரும்ப இந்தியா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இங்கிலாந்து கிட்டே இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்டை கீழே சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, டாப் அப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.